Hello students, today we discuss the solution for previous triversals questions. First of all, you make the notes. Okay, unit cell, different unit cell and packing efficiency கொடுத்திருக்கேன். இதை நோட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி இது நம்ம டீச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ first question பார்க்கலாம். In CCP structure, if half of the face center atom are removed, then percentage of void in unit cell is approximately. ஓகே, இப்போ face FCCல பார்க்குறோம். FCCல உங்களுக்கு Z is equal to உங்களுக்கு கார்னரில் 1 ஃபேஸ் சென்டரில் 3 ஆட்டம்ஸ் கான்ட்ரிபியூட் ஆகும். டோட்டலி 4 ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் இருக்கும். அப்போ 4 ஆட்டம்ஸ் இருக்கும் பொழுது அதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளவு உங்களுக்கு 74%. அப்போ 4 ஆட்டம்ஸ்க்கு 74% அதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி எப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு வந்து ஆட்டம் வந்து ஹாஃபாக குறைக்கிறாங்க. ஹாஃபாக குறைக்கும் பொழுது இதில் என்ன வரும், அதாவது ஃபேஸ் சென்டரில் இருக்கிறத ஆட்டம் வந்து ஹாஃபாக குறைக்கிறாங்க. அப்போ இது பாடி சென்டரில் 1 இருக்குது, ஃபேஸ் சென்டரில் உங்களுக்கு 3/2. அப்போ டோட்டலாக எத்தனை வரும் உங்களுக்கு 5/2 இருக்கும். ஓகேங்க, இன்டூ 5/2 போடுறோம். ஓகேங்க, அப்போ அதாவது 4 ஆட்டம்ஸ் கிவ்ஸ் 74% பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ 5/2% இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்பொழுது எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கணும் இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்க, அப்போ இதுக்கு 40 இது கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 46.25 வரும். இது பேக்கிங் எஃபிஷியன்சி. அவங்க கேட்டிருக்கிறது இந்த பர்சன்டேஜ் வாய்டு இன் த யூனிட் செல் கேட்டிருக்காங்க. அப்போ இது பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ 100ல் மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வாய்டு. பர்சன்டேஜ் ஆஃப் வாய்டு இஸ் 54%. ஓகேங்க, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இது ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் நமக்கு கரெக்டு. இன் BCC யூனிட் செல் இஃப் half of the atoms per unit cell are removed, then percentage void is. இதுலேயும் அதே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். இப்போ BCC எடுத்துக்கோங்க. BCCயில் உங்களுக்கு Z இஸ் ஈக்குவல் டு BCCயில் பாடி சென்டரில் இருக்குது, கார்னரில் 1 கான்ட்ரிபியூஷன், பாடியில் 1, தென் 2. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் வந்து 2. அப்போ 2 இருக்கும் பொழுது அதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோ வந்துச்சு நமக்கு பாடி BCCயில் 68%. ஓகேங்க, அப்போ 68%. அப்போ 1 ஆட்டம் இதை வந்து ஹாஃபாக குறைக்கிறாங்க. அப்போ 1 ஆட்டம் இது வந்து 2 ஆட்டம் கிவ்ஸ் 68%. அப்போ 1 ஆட்டம் என்ன கொடுக்கும் 68 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 இப்படி வரும். ஓகேயா, அப்போ 34% வரும். ஓகேயா, 34%. ஆனால் இவங்க கொடுத்துருக்குது ரிமூவ்டு. இந்த பர்சன்டேஜ் வாய்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ 100ல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் வாய்டு வந்து 100 மைனஸ் 34 66% கிடைக்கும். ஓகேயா, அவ்வளோதான். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின், the fraction of total volume occupied by the atoms present in a simple cube is. இப்போ வந்து டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஆட்டம் கேட்குறாங்க. இப்போ இதில் சிம்பிள் கியூபிக் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கியூபிக்னா நமக்கு கியூபிக் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் போடுங்க. யூனிட் செல் எவ்ரி கார்னரில் ஆட்டம் இருக்கும். ஓகேயா, எவ்ரி கார்னரில். அப்போ ஆர் இது வந்து எட்ஜ் லென்த் வந்து ஏன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு A/2 வரும். ஓகேயா, இப்போ நமக்கு பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா இருக்குது. அது Z வந்து நமக்கு இதில் வந்து 8 கார்னர் இது கான்ட்ரிபியூட் பண்ணுறது 1 ஆட்டம். 1 இன்ட்டு 4/3 இது வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகேயா, 4/3 பை ஆர் கியூப் டிவைடட் பை ஏ கியூப் வரும். ஓகேயா, இப்போ இதில் ஆருக்கு பதிலாக A/2 நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ 4/3 பை A/2 ஹோல் கியூப் டிவைடட் பை ஏ கியூப் வரும். ஓகேயா, இப்போ இது கேன்சல் பண்ணுறீங்க. இந்த ஏ கேன்சல் ஆயிரும். இதில் 2 வந்து இதில் ஸ்கொயர் இது 4 கேன்சல் ஆகி இங்கே 1 2 இருக்கும். ஓகேயா, அப்போ π/6 இங்கே இருக்கும். ஓகேயா, இதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு
என்ன கொஸ்டின்? the fraction of total volume occupied by the atom present in the simple cube. அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆட்டத்துடைய வேல்யூ, அந்த ஸ்பியருடைய வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வால்யூம், இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 5π/6 தான் ஆன்சர். ஓகேயா? Next, which of the following statement is not correct? The number of Bravais lattice in which a crystal can be categorized is 14. Okay, இது correct. Okay, the fraction of the total volume occupied by the atom in a primitive cell is 0.52. 0.52ங்கிறது அந்த primitive unit cell அப்படின்னா simple cubic. Simple cubicல நம்ம இப்போ தான் பார்த்தோம் π/6. π/6 பையோட வேல்யூ 3.14 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 0.52 வரும். ஓகேங்க, அப்போ இது கரெக்டு. π/6ங்கிறது இதுக்கு கரெக்டு. ஓகேங்க, தென் மாலிகுலர் சாலிட் ஆர் ஜென்ரலி வாலடைல். ஆமாம், இது வந்து மாலிகுலர் சாலிடில் வந்து வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் வாலடைல் நேச்சர். ஓகே, இதுவும் கரெக்ட். த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல் ஆஃப் டைமண்ட் இஸ் 4. இதுதான் ராங் உங்களுக்கு. ஏன்னா டைமண்ட் யூனிட் செல் இஸ் எஃப்சிசி ஃபேஸ் சென்டர் கிறிஸ்டல் லாட்டைஸ். ஆனால் இதோடைய டைப் இது வந்து எஃப்சிசி டைப் யூனிட் செல். ஓகே, எஃப்சிசி டைப் யூனிட் செல் வித் 4 additional carbon in carbon atoms are tetrahedrally bonded in the unit cell. ஓகே, அப்போ 4 + 4 உங்களுக்கு 4. இதில் கிடைக்கிறது எஃப்சிசியில் 4 ஆட்டம்ஸ் இருக்கும் பர் யூனிட் செல்லில். தென் எக்ஸ்ட்ரா 4 கார்பன் ஆட்டம்ஸ் அந்த யூனிட் செல்லுக்குள்ளேயே இருக்குது. அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் இன் டைமண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 8 வரும். ஓகேயா, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.